friends, welcome to my channel. நான் லாவண்யாராம். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு இருக்கேன். வியூவர்ஸா இருக்க உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்றேன். என்னோட நம்ம கபோர்ட்ல வந்து இந்த ஹேங்கர் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். நிறைய பேர் ஹேங்கர்ல வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். நானும் யூஸ் பண்ணவே மாட்டேன். நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஹேங்கர் இல்லாம தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் வச்சு எப்படி கம்பார்ட்மெண்ட்ஸா நான் வந்து டிவைட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ, தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். வீட்டில் இருக்க பொருள் மட்டும் வச்சுட்டு கடையில் கிடைக்கிற ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிருக்கேன். அது நல்ல வெயிட் தாங்கும். அதனால அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிருக்கேன். ஆன்லைன்ல நம்ம வீட்டுக்கு வர பார்சல் டப்பா இதோட சைட் லீஃப் தான் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நான் ஒரே ஒரு லீஃப் தான் போட்டிருக்கேன். இல்லைனாலும் இந்த ஒரு லீஃப் போட்டாலே போதுங்க. 2 லீஃப் போடுறப்போ அது ஹெவியாக இருக்கும். இதை வந்து ஸ்டிக்கர் பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் வீட்டில் இருந்தால் கிஃப்ட் பேப்பர் வச்சு ரேப் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கிஃப்ட் பேப்பர்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறப்போ ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நம்ம ட்ரெஸ் எல்லாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். அது நம்ம அழகழகாக வைக்கிறப்போ இதையும் நம்ம அழகாக வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தேவைங்க. கபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் அந்த லீஃப் எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் தோராயமாக எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் 2 லீஃப் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப், நீங்கள் பிவிசி டியூப் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கார்ட்போர்ட் டியூப் இருந்தது. அதனால கார்ட்போர்ட் டியூபே போதுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்போர்ட் டியூபை நான் வந்து ரோல் பண்ணுறேன் கிஃப்ட் பேப்பரில். பேப்பரே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா பிவிசி பைப் அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், உடைக்க முடியாது. ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். லீஃபு 4 ஸ்டெம் இந்த மாதிரி நான் ஒரு கணக்கில் எடுத்திருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? கபோர்டில் மேலேருந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸ்கேல் அளவுக்கு எடுத்துட்டேன். மேலே ஒரு ஹேங்கர் ராட் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு மேலேருந்து ஒரு மெஷர்மெண்ட் கீழே வந்து 2ஆக டிவைட் பண்ணிட்டேன். நான் அந்த டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹேங்கர் ஸ்டிக்கர் எல்லாம் ஆன்லைன் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுங்க. இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒரு சைடுக்கு 4 வேணும், 2 சைடுக்கு 8 வேணும். வாங்குறதா இருந்தால் 8 வாங்கிக்கிங்க. இன்னும் லாங் கபோர்டாக இருந்தால் நிறையாவே நீங்கள் ஷெல்ஃபை டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக நான் டிவைட் பண்ணிட்டேங்க, ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக்கரை வந்து சாதாரணத்தில் இழுக்க முடியாது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது அதோட லுக்கு. இப்போது இந்த டியூபை வச்சு லாக் பண்ணுறேங்க. கொஞ்சம் சைடில் ஒரு 2 நூல் அளவு இடம் விட்டுட்டோம்னா அது லாக் ஆகி அந்த ஸ்டிக்கரில் போய் உக்காந்துருங்க. அதுக்கப்புறம் லீஃபை மேலே வைக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் இன்னொரு லீஃப் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. கம்பார்ட்மெண்ட் அளவுக்கு தாங்க நம்ம வந்து துணியை மடிக்கணும். நம்ம சௌரியத்துக்கு மடித்து வச்சோம்னா இதில் ஃபிட் ஆகாது. எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக மடித்து வச்சோம்னா நம்ம இடத்த வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை 2ஆக கூட நீங்கள் டிவைட் பண்ணலாம். எனக்கு 3ஆக இருந்தால் வசதியாக இருக்கும்னு சொல்லி நான் 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். டெய்லி சல்வார் கமீஸ் போடுறவங்க தேடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் துப்பட்டா. என்னதான் ஆர்கனைசரில் நம்ம அடுக்கி வச்சாலும் கண்ணுக்கு தெரியாதுங்க. அதையும் இழுத்து போட்டுடுவோம். ஸோ ஆர்கனைசருக்கு பதிலாக நான் வந்து இந்த ரேக்கில் வந்து துப்பட்டா ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறேங்க. எல்லாமே கண்ணுக்கு விசிபிளாக இருக்குது. அதை ரோல் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த துப்பட்டா எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேங்க. வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக பதிவிடுங்க. இந்த வியூ எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இந்த ஷெல்ஃபை நீங்கள் வெறும் ப்ளவுஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை கிட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்கர்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாரியும் ப்ளவுஸும் பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னுடைய ஹோம் பேஜை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா.